ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கடவுள்களில் யாருமே பிராமணர்கள் கிடையாது, எல்லாமே திராவிடியன்ஸ் தான். சிவபெருமான் தமிழர் அப்படின்னு வச்சு தமிழ்ச்சங்கத்தின் முதல் தமிழ்ச்சங்கத்தின் தலைவர்ங்கிற கருத்து உண்டு. சிவபெருமான் ராவணனே தமிழ்ச்சங்கத்தில் இருந்தவர், மிகச்சிறந்த தமிழ் அறிஞர் அப்படிங்கிற கருத்து உண்டு. இவங்கெல்லாம் ஒரு உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கணும். இந்த கடவுள்களில் யாருமே பிராமணர்கள் கிடையாது, எல்லாமே திராவிடியன்ஸ் தான். அதுவும் ட்ரைபல்ஸ். சிவபெருமான் ஒரு ட்ரைபு, முருகனே ஒரு ட்ரைபு, அதனால தான் வள்ளியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அந்த சமூகத்தின் தலைவன் அப்படிங்கிறதுனால தான் குறிஞ்சி தலைவன். யாரு குறிஞ்சி தலைவன்? யாரு? முருகன் அப்படின்னா அழகன் அர்த்தம், வேற ஒன்றும் கிடையாது. முருகன்னா அழகு, முருகன் என்றால் அழகன் என்று பொருள். பிராமணர் சமூகத்திலிருந்து ஒரே ஒரு கடவுள் கூட கிடையாது. அந்த காலத்தில் வேதிக் மதத்தில் இருந்துச்சா நமக்கு தெரியல. இவங்க யாரு கிருஷ்ணன் கூட அவங்க கடவுள் கிளைம் பண்ண முடியாது. பரசுராமரை தான் பிராமணர்ன்றாங்க. அவர் ஒரு ரிஷி, அவருக்கு எங்கேயும் கோயில் இருக்கிறதா நமக்கு தெரியல. பிரம்மனுக்கு கூட பெருசாக எங்கேயும் கோயில் இருக்கிற மாதிரி தெரியல. சிவனுக்கு இருக்கும், திருமாலுக்கு இருக்கும், அப்புறம் முருகனுக்கு இருக்கும், விநாயகருக்கு இருக்கும். இவங்க எல்லாமே நான் பிராமின்ஸ் தான்.